ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட் வச்சு நம்ம எப்படி குண்டு குண்டுன்னு குலாப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் சாஃப்டாக ஜூஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் கடையில் வைக்கிற எம்டிஆர் பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆச்சியில் இல்லை வேறு எந்த பிராண்டில் எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 180 கிராம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் கப் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 கப் வருது. ஸோ 1.5 கப் இருக்குது இதில். இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். இதில் உள்ள கட்டிக்கெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். இது அப்படியே மெதுவாக பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப தண்ணியாக்கிடாமல் ஓரளவுக்கு நல்லா கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. கையில் அது ஒட்டதான் செய்யும், இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை பிசைஞ்சிட்டு இதை ஒரு 5 to 10 minutes அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கட்டியாக பிசைஞ்சிட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. இதுக்கப்புறம் இதை அப்படி லைட்டாக கொஞ்சம் நேரம் நீடிங் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம், சர்க்கரை பாகு. நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு அந்த மாவு இருந்துச்சு, அதனால 3 கப் அளவுக்கு சர்க்கரையும் 3 கப் அளவுக்கு தண்ணியும் எடுக்கணும். ஸோ நீங்கள் கப்பில் அளக்காமல் நீங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டாலுமே 3 கப் அளவு சர்க்கரையும் 3 கப் அளவு தண்ணியும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட்டுக்கு 180 கிராம் இருக்குது அதில். ஸோ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டாம், ஒரு மாதிரி நல்லா பிசுபிசுப்பு தன்மை வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. ஸோ அந்த பிசுபிசுப்பு தன்மைக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது, குலாப் ஜாமுன் சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி இருக்கும். கம்பி பதம் வந்ததுக்கப்புறமும் எடுத்திங்கன்னா குலாப் ஜாமுன் ரொம்ப நல்லா ஊறாது அதில். அதனால் கரெக்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குலாப் ஜாமுனை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள் மாவு. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இது உருட்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வச்சு உருட்டணும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் பெருசாகும், சுகர் சிரப்பில் ஊறும் போதும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ டபுள் த சைஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் சின்ன உருண்டைகளாகவே இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி உருட்டினீங்கன்னா கிராக் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த குலாப் ஜாமுன் உருண்டைகள் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரு மெயின் டிப்ஸு. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கனாலே அதில் இருக்கிற அந்த கிராக்கெல்லாம் உங்களுக்கு சரியாகி குலாப் ஜாமுன் உருண்டைகள் கிராக் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கனாலே கரெக்டாக வரும் உங்களுக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டு மீடியமில் தான் இருக்கணும், ரொம்ப புகை வர சூடு இருக்கக்கூடாது. இது போட்ட உடனே எழும்பி வர மாதிரியும் சூடு இருக்கக்கூடாது. இது போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது மேலே எழும்பி வரணும். அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும், ஒரு மிதமான சூடு இருந்தால் போதும். பாருங்கள், இது போட்டாச்சு, போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது மேலே எழும்பி வரும். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே உள்ள லேயர் சீக்கிரமாக கருப்பாயிடும், உள்ளே இருக்கிற மாவு உங்களுக்கு வெந்து வராது, வேகவே செய்யாது, அப்படியே இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம கைப்பிடி வச்சு இந்த மாதிரி எண்ணெயை இப்படி சுழட்டி விட்டோம்னா எல்லா சைடும் ஈவனாக உங்களுக்கு ஒரே மாதிரி வெந்து வரும், ஒரே கலர்லேயும் கிடைக்கும். கரண்டி போட்டு நம்ம கிண்டும் போது அதில் கிராக்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதில் பட்டு பட்டு அந்த மாதிரி கிராக் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த உருண்டைகளில் உங்களுக்கு கிராக் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே கலரில் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உடனே நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டுருங்க. சுகர் சிரப்பு கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடான சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் சுகர் சிரப்பு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்ல குண்டு குண்டுன்னு குலாப் ஜாமுன் சூப்பர் ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் சுகர் சிரப்பில் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்குமாவது நீங்கள் அதை சோக் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதுக்குள்ளேயே அப்படியே போட்டு வச்சுருந்தாலும் ஓகே தான். பட் மினிமம் 1 to 2 hours ஆகுது சோக் பண்ணி வச்சா தான் இது நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் ஸ்வீட் ரெசிபீஸ் அப்படிங்கிற ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.